Hello everyone, welcome to Mr. Subtitle. இன்னைக்கு நம்ம சேனல்ல Swiss roll cake எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். Just pan யூஸ் பண்ணி சிம்பிள் மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் இத பண்ண போறோம். அது மட்டும் இல்லைங்க, whipping cream இல்லாம பட்டர் cream வச்சு தான் இந்த Swiss roll cake பண்ண போறோம். சோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல்ல half cup room temperature boiled milk எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 cup cooking oil ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 teaspoon vinegar, 1 teaspoon vanilla extract சேர்த்துட்டு நல்லா whisk வச்சு ஸ்மூத்தா mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா bubbles நிறைய வந்து டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூடவே மற்ற பொருட்களை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 கப் மைதா மாவு நான் சலிச்சு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் கோகோ பவுடர், 1/2 கப் பவுடர் சுகர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 teaspoon baking powder, 1/4 teaspoon salt சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மில்க் தேவைப்படுச்சுன்னா 2 tablespoon மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். தோசை பதமும் இல்லாமல் இட்லி பதமும் இல்லாமல் அந்த மீடியம் இதில் இருக்கும் போது நம்ம இந்த மாவை ரெடியாக எடுத்து வச்சிடலாம். பேன் சூடானதும் ஆயில் இல்லைன்னா பட்டர் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற மாவை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஈவனாக தோசை மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 8 to 10 minutes இதை நல்லா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. டூத் பீக்கை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது டூத் பீக்கில் எதுவுமே ஸ்டிக் ஆகாமல் இருக்கணும். இந்த கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். கேக் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க. பாருங்க கேக் ஒட்டாம எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. லைட்டா இதுல ஐசிங் சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா அழகா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ரெண்டு சைடும் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா செட் ஆகிறதுக்காக 15 to 20 minutes ரெஃப்ரிஜரேட்டரில் எடுத்து வச்சுருங்க. நம்ம க்ரீம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஆல்ரெடி அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். இதிலிருந்து 100 கிராமுக்கும் கம்மியாக தான் நான் பட்டர் எடுக்க போகிறேன். நம்ம கேக் பண்ணும்பொழுது பட்டர் எப்பயும் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நமக்கு க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா உடைக்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக அந்த மாதிரி உடைச்சிட்டு நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 15 to 20 minutes நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணலாம். பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதில் ஐசிங் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ பட்டர் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் பட்டர் எடுத்துருக்கனால 1/4 கப் ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க.
எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி அகைன் நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைச்சிரும். பாருங்கள், பார்க்கவே நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ நம்ம சீல் பண்ணி வச்சுருக்கிற கேக்கை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம க்ரீம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி அகெயின் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் ஆகிற வரைக்கும் வைக்கணும். நல்லா செட் ஆயிடுச்சு. இதில் லைட்டாக நம்ம மேலே கொக்கோ பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை அழகாக கட் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கேக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான், சுவையான சாக்லேட் ஸ்விஸ் ரோல் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.